யோசுவா அந்த மோசேக்கு பணிவிடைக்காரனா இருந்தார். அதனால தான் அவரை குறித்து நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பாளையத்தில் பெரிய சத்தம் வந்த பொழுதிலும் கூட பாளையத்திற்கு போய் பார்க்காம என் மோசே ஏறி போன மலையின் அடிவாரத்திலேயே உட்காந்துட்டு என் எஜமா இப்படி தான் போயிருக்கிறாரு, என்னை கூட்டிட்டு என்னை இங்கே இருன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, என்னை விட்டுட்டு அவர் பாளையத்துக்கு வேற பக்கமாக போகவே மாட்டார், எப்படியும் என் எஜமான் இதே வழியாக தான் வருவார், என்னை அழைச்சிட்டு தான் போவான்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவன் தான் பணிவிடைக்காரன். வேலைக்காரன் என்ன பண்ணுவான்னா, நாளை காணுமே, சரி வண்டியை கலப்புவோம் போவோம் அப்படின்னு போயிடுவான். ஆனா பணிவிடைக்காரன் அப்படி செய்ய மாட்டான். யாரை கர்த்தர் கங்கணம் கட்டி உயர்த்துவார். நான் பார்த்து ஏன் யோசுவாவுக்கு இவ்வளோ, நான் மோசையோடு இருந்தது போல. மோசைக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, அவர்களை